நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நம்ம பலன் அடைவோம். பலன்னா எல்லா விதமான பலனும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு எல்லா காரியத்தையுமே சொல்லி கொடுக்கிறார். சகலவற்றையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் ஒருவர் தான் மேலிருந்து கீழே இறங்கிறவர். தேவனுடைய ஆழங்களையும் கர்த்தருடைய காரியங்களையும் அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவனுடைய காரியங்களும் தெரியும், பூமியில இருக்கிற காரியங்களும் தெரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அறிந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்பேற்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அந்த பலன் எதற்கு அப்படின்னா தேவனுக்கு நம்ம சாட்சிகளா இருக்கு. நம்ம எப்படிதான் இருக்கும், கர்த்தர் இந்த உலகத்துக்கு நம்ம உப்பாய் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு நம்ம ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அப்ப உப்பு என்னன்னா தன்னுடைய சுவையை கொடுக்கணும். வெளிச்சம் வந்து தன்னுடைய காரியத்தை தன்னுடைய வேலையை அதை செய்யணும். அப்படிப்பட்டு ஆண்டவரை அறிகிற பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிற காரியத்துல சரியா இருக்கணும். கர்த்தருக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்கணும். அதற்கு நம்முடைய மாம்ச பலன் போதாது. நான் நின்றுவன் சூழ்நிலை எல்லாம் சரியா இருக்கும் பொழுது நம்ம பேசலாம், கர்த்தருக்காக சாட்சியா நிற்பேன்னு சொல்லலாம். ஆனா அந்த உண்மையான சூழ்நிலை வரும் பொழுது நீங்க விழுந்துருவீங்க. அந்த உண்மையான சூழ்நிலையை நீங்க ஃபேஸ் பண்ணும் பொழுது நீங்க அந்த இடத்துல உங்களால சாட்சியம் நிற்க முடியாம போயிடும். ஏன்னா அது உங்க மாம்ச பலத்துல நீங்க பேசுகின்ற காரியம். இதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கூட யாரு நிக்கலனாலும் பரவாயில்ல, எல்லோரும் உங்களை விரோதித்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தருக்காக சாட்சியாய் நிற்பீர்கள். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்பீர்கள். அப்போ அந்த மாதிரி நீங்க கர்த்தருக்காக நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இல்லாத விஷயமே இல்லை. அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. அதனாலதான் நீங்க எதை செஞ்சாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு செய்யுங்கன்னு சொல்றது. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாவற்றுமே உங்களுக்கு சொல்லி தருவார். சகல காரியங்களுமே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருக்கு இதை தெரியும் இதை தெரியாது அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமே இல்லை. எந்த ஒரு காரியம் வசனம் சொல்றது பரிசுத்த ஆவியானவரே அறிவு. அவர் தான் அறிவு. அவர்கிட்ட இல்லாத ஞானம், அவர்கிட்ட இல்லாத அறிவு கிடையாது. அவர்கிட்ட இல்லாத தைரியம், அவர்கிட்ட இல்லாத வைராக்கியம், அவர்கிட்ட இல்லாத புத்தி எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. சகலமும் நிறைந்தவரா இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவர் அசைவாடும் பொழுது ஒழுங்கின்மையான உங்க வாழ்க்கையை தேவன் அழகாய் மாற்றுவார். எனக்குள்ள இத்தனை குறை இருக்கு, எனக்குள்ள நான் இந்த விஷயத்துல தடுமாறி கொண்டிருக்கேன், இந்த விஷயத்துல என்னால சரியா செய்ய முடியல, இந்த விஷயத்துல நான் போராடி கொண்டிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்பேற்பட்ட ஒழுங்கின்மையான உங்க வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடும் பொழுது அவர் சகலவற்றையுமே மாற்றி விடுவார். எல்லாவற்றையுமே அவர் மாற்றி விடுவார். எல்லாவற்றையுமே மாற்ற தேவன் போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல நீங்க அவருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். தேவனுக்கு சாட்சியா நிற்க உங்களுடைய சொந்த மாம்சம் வில் பவர் போதாது. பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அவர் இருந்தா மாத்திரமே உங்களால சாட்சிகளாய் நிற்க முடியும். அதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கார். நான் இல்லாமல் என்னுடைய பரிசுத்த ஆவி இல்லாமல் உங்களால சாட்சிகளாய் இருக்க முடியாது. அதான் தேவன் பேசிட்டு இருக்கார். அப்ப அவர் வரும்பொழுது முதலாவது அவர் என்னன்னா உங்களை பலனாக்குவார், உங்களுக்கு பேலன்ஸ் செய்வார். சத்துவம் இல்லாத தைரியம் இல்லாத பயந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு அவர் பலன் கொடுத்து அதுக்கப்புறம் தேவன் உங்களை பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் உங்களை ஆசிர்வதிப்பார். அதுக்கப்புறம் நீங்க சாட்சிகளாக அவருக்காக நிற்க முடியும். ஆவியானவர் இல்லாம நம்மளால சாட்சியை நிற்கவே முடியாது. அது கூடாத காரியமா இருக்கும். பரிசுத்தாவியானவர் வரும்பொழுதுதான் உங்களால கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்ய முடியும். அவருடைய துணை இல்லாம நம்மளால பெருசா சாதிக்க முடியாது. நம்ம மாம்ச பலத்துல 1 நாள் 2 நாள் ஓடலாம், அதுக்கு மேல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு அடுத்த காரியம் செய்யணும்னா எல்லாராலையும் செய்ய முடியாது. எல்லார்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த சிந்தை கூட வராது. அப்ப அந்த சிந்தையை பெற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் சுதந்திரத்துக்கொள்ளணும். அவர் நமக்குள்ளாக வரணும். அவர் நமக்குள்ளாக வந்த பிறகு அவர் சகலபட்சம் எனக்கு போதித்து உணர்த்துவார். தவறான பாதையில் போகும்போது நம்மளை சரி செய்வார். வழி இதுவேன்னு சொல்லுவார். தப்புனா அந்த பாதையிலிருந்து நம்மளை விளக்குவார். சரியான பாதையில நடத்துவார். குறைகள் குற்றங்கள் எல்லாம் சுட்டி காட்டுவார்.
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம ஜெயிப்போம், சகலவற்றிலும் நம்ம ஜெயித்தவர்களாய் நிற்போம். அதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். அப்ப இந்த வாழ்க்கை, இந்த கர்த்தரை ஃபாலோ பண்ற இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரோட துணை இல்லாமல் நம்மளால ஜெயிக்க முடியாது. அவருடைய பாதுகாப்பும் அனுகூலம் இல்லாமல் நம்மளால வெற்றி பெற முடியாது. அப்போ நீங்க முதலாவது செய்வது, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. ஒருவேளை நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இன்னும் அவரோட அதிகமா உறவாடுங்க. ஒருவேளை நீங்க பெற்றுக்கொள்ளலன்னா இன்னைக்கு நம்ம ஆவியானவருக்காக ஜெபிப்போம். அவர் நீங்க எங்க இருந்து வாஞ்சியோட ஆவியானவரே நிரப்புங்க நீங்க கேட்கும் பொழுது உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புவார். அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் அபிஷேகம் செய்து உங்களை தேவன் பயன்படுத்துவார். அப்போ நீங்க அவருக்கு சாட்சிகளாக நிற்க முடியும், அவருக்காக வைராக்கியமா நிற்க முடியும். நீங்க பலனடைவீர்கள். சகல காரியத்திலுமே தேவனுக்காக நீங்க துணையாய் நிற்க முடியும். சோர்ந்து போகாதீங்க, பலவீனப்படாதீங்க. தேவனே உங்களோடு கூட இருப்பார், எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். இப்போ ஒரு நம்ம அவர் நோக்கி ஜெயிப்போம். கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லாவற்றையும் செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறோம். விசுவாசத்தோடு கேளுங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக கேளுங்க. ஜெபிப்போம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்வின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனே சமாதானம் செய்வின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இம்மானுவேலராகிய தகப்பனே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே உமக்கு நன்றியப்பா. தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றியப்பா. இயேசுமக ராஜாவே உமக்கு நன்றியப்பா. ராஜாவே உமக்கு நன்றியப்பா. எல்லாவற்றையும் செய்யும் என் தேவனே பரிசுத்த ஆவியானவரே கிருபையானவரே உமக்கு நன்றியப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. என் பலனே, என் கோட்டையே உமக்கு நன்றி. என் சத்துவம் எனக்கு உதவி செய்யும் என் ஆண்டவரே உமக்கு நன்றி. சகல காரியத்தையும் துணை நிற்கும் என் தேவனே உமக்கு நன்றியப்பா. உடைய பரிசுத்த ஆவி இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவினால் நிறைத்தருளுவீராக. உடைய ஆவினால் நிறைத்தருளுவீராக. உம்மை நோக்கி பரிசுத்த ஆவியினுக்காக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ஆவினால் நிரப்புங்க சுவாமி. உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே, உடைய அக்னியினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்தருளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தாலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த அபிஷேகம் பாய்ந்தோடுவதாக. அப்பா, அபிஷேகத்திற்காக வாஞ்சை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் அபிஷேகிக்கிறேன் சுவாமி. நீர் அவர்களை அபிஷேகிப்பீராக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால அபிஷேகம் நிறைத்தருளுவதாக. இது அபிஷேகிங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே. சர்வ காரியத்தையும் செய்யுங்கப்பா. உடைய கரம் இருக்கட்டும். நீ பெரிய காரியங்களை செய்ய போறமைக்காக, ஆவினால் நிறத்தரல போறமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் அபிஷேகிங்க, பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. சகலவற்றையும் செய்ய பொறுமைக்காக உங்களுக்கு கோடான கொடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்க.